கவனிங்க, அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகலாமா? யாராவது ஒரு 4 பேர் வாங்க. ஐயோ, மற்றவங்க எல்லாரும் இடத்துக்கு போகணும். சரியா? உங்கள் கையில் என்ன அமௌண்ட் இருக்கு சொல்லுக்கண்ணே, சீக்கிரம் சொல்லுடா. உங்கள் கையில் என்ன அமௌண்ட் இருக்கு? 460. உங்கள்கிட்ட 780. உங்கள்கிட்ட அபிதா 690. உங்கள்கிட்ட 390. இப்போ ரெடி ஸ்டார்ட் 1 2 3ன்னு சொன்ன உடனே நீங்கள் இதில் இருக்கிற ரூபாய் நோட்டுகளில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும். சரியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஆர்த்திக்கு என்ன அவசரம்? எந்த வழியில் எடுத்தீங்க சொல்லுங்க. அமௌண்ட்டை எண்ணி ஒரு 500. வெரி குட். ஒரு 100, 600, ஒரு 50, 650, ஒரு 20, 670, ஒரு 20, 690. வெரி குட். கிளாப் பண்ணுங்க கண்ணு. சூப்பர். என்னங்க உங்களுக்கு அமௌண்ட்டு நான் தரேன். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? 2 200 400. ஓகே. ஒரு 60. வெரி குட். ஈஸி. ஆர்த்திக்கும் கிளாப் பண்ணுங்க. ஆர்த்தி இந்த ஆர்த்தி மிஸ் உனக்கு 460 ரூபா தரேன். அவள் சொல்லட்டு விட. அவள் அப்புறம் போய் கணக்கு போய் இப்போ கடைக்கெல்லாம் போய் எப்படி நம்ம வரவு செலவு பண்ணுறது? ஆர்த்தி சிரிக்கிறான். ஏக்கண்ணே 780 ரூபாய்க்கு எப்படி கண்ணே எடுக்கணும்? இடத்துக்கு போன்னு சொன்னேன். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு கூப்பிட மாட்டேன். இளஞ்சண்டல் நீ சொல்லு. 390 எப்படி எடுத்த? ஒரு 100, 150, 200, 250, 280, 40, 290 தானே வருது. 390 எடுக்க சொன்னே. 100, 200, 250, 300, 350, 220, 390. வெரி குட், வெரி குட். எடுமா. 760, 770, 780. கரெக்டா? இங்கே பாரு. ஒரு 500, 200 சேர்த்துனா 700 வந்துடுச்சா? 80 ரூபா. 20, 40, 50, 60, 70, 80. சரியா? புரிஞ்சிருச்சா? என்னமா மைதிலிக்கு மட்டும் சொல்லித்தர மாதிரி இருக்கு எனக்கு இது. மற்றவங்களாம் ஜாலியாக இருக்க. அடுத்து 4 பேர் வரும்போது எல்லாருக்கும் இங்கே வந்தால் தப்பு வரும் கண்டிப்பாக. சரியா? அவள் இங்கே வந்து தப்பு வருதுன்னா அவள் எடுக்கும் போது தப்பு வருது. நீங்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க. நீங்களும் முன்னாடி வந்து எடுத்தீங்கன்னா என்ன வரும்? தப்பு வரும். சரியா? எதுவுமே வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் இங்கே உட்காந்துட்டு கச்ச கச்ச கச்சன்னு பேசிகிட்டு இருந்தால் அடுத்த ஆக்டிவிட்டி செய்ய முடியாது. போகலாமா வேணாமா? வெரி குட். கிளாப் பண்ணுங்கள் 4 பேத்துக்கும்.